கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரம சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினூடாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாளுக்கான தியான பகுதி, வார்த்தையை தியானிப்பதன் மூலம் அக்கினியை மூட்டவும். வசனம் சங்கீதம் 39:3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். மேலே உள்ள வசனத்தில் சங்கீதக்காரன் நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது என்று கூறும்போது அது தியானத்தை பற்றி நமக்கு வல்லமை வாய்ந்த ஒன்றை சொல்லுகிறது. இது ஆவிக்குரிய அக்கினியை எரியச் செய்கிறது. அது உங்கள் உத்வேகத்தை தூண்டுகிறது. வரவிருக்கும் ஆண்டிற்கான உங்கள் எதிர்பார்ப்புகள், திட்டங்கள், குறிக்கோள்கள், இலக்குகள் மற்றும் நோக்கங்கள் என்ன? நீங்கள் வார்த்தையை தியானிக்க நேரம் ஒதுக்குவதன் மூலம் உங்களை சரியான பாதையில் செல்லவும் உங்கள் உத்வேகத்தை தூண்டவும் உதவும். எரேமியா 20:9 சங்கீதக்காரனைப் போலவே தேவனை பற்றி இனி எதுவும் பேச வேண்டாம் என்று முடிவு செய்தார். ஆனால் அவருக்குள் இருந்த அக்கினி, தேவ வார்த்தை, அவரது இருதயத்தில் மிகவும் தீவிரமாக எரிந்தது. அவரால் அதை தடுக்க முடியவில்லை. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. எரேமியா 5:14 கூறுகிறது. ஆகையால் என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன். அது இவர்களை பட்சிக்கும். மேலும் எரேமியா 23:29 வேதாகமம் கூறுகிறது, என் வார்த்தை அக்கினியைப் போலவும் கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலவும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை அக்கினி என்றும் கன்மலையை நொறுக்கும் சம்மட்டி என்றும் விவரிக்கப்படுகிறது. நீங்கள் ஏற்கனவே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆகையால் தேவனுடைய அக்கினி உங்கள் ஆவியில் இருக்கிறது. ஆனால் அக்கினியை பற்ற வைக்க நீங்கள் வார்த்தையை தியானிக்க வேண்டும். வார்த்தை உங்கள் இருதயத்தில் எரியும் அக்கினியாக இருக்கும்போது நீங்கள் அமைதியாக இருக்க முடியாது. நீங்கள் எப்போதும் உத்வேகத்துடன் தொடர்ந்து செயல்படுவீர்கள். தேவனுக்காக எரிவது எப்படி என்பதை அறிந்த தாவீது மற்றும் எரேமியா ஆகிய 2 தீர்க்கதரிசிகளிடமிருந்து நாம் படித்தோம். அவர்கள் தங்கள் இரகசியத்தை பகிர்ந்து கொண்டனர். தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது, வார்த்தையை ஆர்வத்துடனும் உறுதியுடனும் பேச இது உங்களை தூண்டுகிறது. எனவே வரவிருக்கும் ஆண்டிற்கான தயாரிப்பில் நீங்கள் ஜெபித்து உபவாசம் இருக்கையில் தேவனுடைய வார்த்தையை மனப்பூர்வமாக தியானிப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் இருக்கும் அக்கினியை விடுவிக்கும் வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் சார்பாக செய்த வெற்றியை செயல்படுத்தும் நிலைக்கு நீங்கள் வரும் வரைக்கும் நீங்கள் அந்நிய பாஷையில் ஊக்கமாக ஜெபியுங்கள் மற்றும் வார்த்தையை தியானியுங்கள். ஜெபம். அன்புள்ள பிதாவே, என் இருதயத்தில் எரியும் உமது வார்த்தைக்காக நான் நன்றி கூறுகிறேன்.
இது என் வாழ்க்கைக்கான உமது உண்மையையும் நோக்கத்தையும் தைரியமாக அறிவிக்க என்னை தூண்டுகிறது. மேலும் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உமது மகிமையை வெளிப்படுத்தி பேசும்போது பூமியில் உங்கள் நோக்கம் செயல்படவும் உலகெங்கிலும் உள்ள மனிதர்களின் வாழ்க்கையில் உங்கள் சித்தத்தை செயல்படவும் நான் நிச்சயப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மேலும் தியானிக்க 1 தீமோத்தேயு 4:15. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்கதரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். எரேமியா 20:9. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. கர்த்தர் தாமே பாஸ்டர் கிறிஸ்ட் அவர்களினால் வழங்கப்படும் இந்த வார்த்தைகளுக்கூடாக உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கிரியை செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி.